வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஜாதக பலன். பிறந்த தேதி 15/10/1998, வயது 25 வயது, மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. கேது தசா இருப்பு 5 வருடம் 9 மாதம் 17 நாட்கள். நடப்பு திசை சுக்கிரன் திசை. கேது ஆகஸ்ட் 2024 வரைக்கும் சுக்கிரன் நடக்கிறாரு. எதிர்கால திசை சூரியன் 2024 ஆகஸ்ட்லேருந்து 2030 வரைக்கும் சூரிய திசை நடக்க போகுது. இந்த ஜாதகருடைய பொதுவான பலனை பார்க்கலாம். இந்த ஜாதகரின் லக்கினம் மகர லக்கினம். லக்கின அதிபதி சனி பகவான் நீசம் பெற்று 4ஆம் இடமாகிய பாதகஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த 4ஆம் இடத்துக்குரிய அதிபதியான செவ்வாய் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் அமர்கிறார். அப்போது இந்த ஜாதகர் உடல்நிலை குறைபாடு ஏற்படக்கூடியவராக இருப்பார். அதாவது ஆயுள் கண்டத்தை தரக்கூடிய இந்த 8ஆம் இடத்தில் போய் பாதகஸ்தானம் அமர்ந்திருப்பது ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்போ இந்த சந்திரன் ராகு செவ்வாய் இந்த 3 கோள்களும் இந்த 8ஆம் இடத்தோட தொடர்பு பெறும் பொழுது அப்போ இவங்களுக்கு ஆயுள் சார்ந்த ஒரு பய உணர்வை இவங்களுக்கு இந்த ஜாதகரை கொடுக்கும். இந்த சந்திரன்கிறது மனக்கரன்றதுனால அப்போ இவங்க மன ரீதியாகவே உடம்பு ரீதியாகவும் அந்த ஒரு பய உணர்வோடவே இந்த ஜாதகர் அமைப்பாங்க. இப்போ இந்த ஆயுள் பற்றிய பயம் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுள்காரகன் இந்த இடத்திற்கு அதிபதினா சூரியன். அவர் சுக்கிரனோட அமர்ந்திருக்காரு, 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றவர்களாக இருக்கு. அப்போ உச்சம் பெற்ற புதனுடன் சூரியன் அமர்ந்திருக்கும் போது ஆயுள் பற்றி எந்த ஒரு கவலையும் இந்த ஜாதகர் பட வேண்டாம். மேலும் இந்த ஜாதகரின் உடல்நல குறைபாடுகள் இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற புதன் 6ஆம் இடத்தோடு தொடர்புறதுனால மருந்து மாத்திரைகள் மூலம் இதற்கு நல்ல ஒரு தீர்வு இவங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ ஆயுள் பற்றிய எந்த ஒரு கவலையும் இந்த ஜாதகரோ இந்த ஜாதகரின் குடும்பத்தாரோ கவலைப்படுத்துவது. ஏன்னா அந்த 4ஆம் இடம்ங்கிறது சொந்த பந்தங்கள், உறவினர்கள். இந்த 4ஆம் இடங்கிறது இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே இவங்களை பற்றி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க பயந்தால் இந்த ஜாதகருக்கும் பயம் அதிகமாக தான் செய்யும். இதுதான் இந்த இடத்துல இந்த சனி பகவான் போய் நீசம் பெற்று இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறதையே இந்த ஜாதகரால் எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை. கை கட்டி இந்த பாதகஸ்தானத்தில் போய் நின்றுட்டார். ஆனால் இந்த பாதகத்தை யார் கொடுக்குறாங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே இதை பெரிய அளவு பூமப் பண்ணி இல்லை இது சரி பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இவங்களும் அதை பூமப் பண்ணுறாங்க. மேலும் 2ஆம் இடத்துல குரு கேது அமர்ந்திருக்காரு. இந்த குரு கேது காம்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது அது கொஞ்சம் இறைபக்தி அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கொண்டு போகும். இந்த குருங்கிறது 3/12 அவர் இந்த ஆன்மீக தேடலுங்கிறது இவங்க ஒரு மன விரக்தி ஆகி தான் அதை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஆசைப்பட்டு போனாங்க. இப்போ இருக்க இந்த குருக்கள் ரிஷிமார்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ஒரு மன விரக்தியால் தான் இந்த ஆன்மீக பயணத்தையும் மேற்கொள்கிறாங்க. அப்போ இவங்க கோயில் குளங்கள், அதாவது தொலைதூரம் போகிறது, காசி ராமேஸ்வரம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் 3/12 அப்போ இந்த மாதிரி கோயில் ஸ்தலங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு போகணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஆசை இந்த குரு கேது அமைச்சு தருவார். அதே மாதிரி 9ஆம் இடமாகிய புதன் உச்சம் பெற்று சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது ஆயுள்காரகன் சூரியன் 6ஆம் அதிபதியோடு உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ இவங்கள் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை இங்கே வரும். சரிங்களா? அடுத்து 10ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காங்க. அப்போது 5ஆம் இடத்து அதிபதி நேரடி தொடர்பு. அப்போ இந்த சுக்கிர திசையை நடந்திருக்க இந்த 20 வருடங்கள் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிலாம் இவங்களுக்கு தாட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணது வேணாம். ஏன்னா இந்த சுக்கிரன் பாதகாதிபதியாகி செவ்வாயோட காலில் அமர்ந்திருக்காரு. அப்போது நீங்கள் அதில் போய் பணத்தை நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்ற, அதாவது உங்களோட ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு செலவாக தான் காட்டும். இப்போ வேலை அப்படின்னு பண்ணால் உங்களுக்கு உச்சம் பெற்ற புதனுடன் சூரியன் இருக்கிற அந்த சூரிய திசை தான் வரப்போகுது. அப்போ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா அது ராகு காலில் இருக்கிறதுனால இப்போ வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 3 அது 12ஆம் இடத்தை காட்டுது. மேலும் ஸோ அப்போ நீங்கள் வெளியூருக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி வெளிநாட்டு கம்பெனி, ஆனால் நீங்கள் வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த சூரிய திசை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு வேலையில் இருக்கிறீங்களோ
உங்கள் உடல்நிலை வந்து சரியாகும். வேலைக்கு போகிறதுனால உடல்நிலைலாம் சரியாகும் அப்படின்னு நீங்கள் வேலையில் இருக்கிறதுனால, ஏன்னா உங்களுக்கு இங்கே ரொம்ப புதன் வந்து உச்சமாக இருக்கிறார். அப்போ அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அப்போ உங்களோட 4ஆம் இடமான உடல்நிலையும் இந்த 6ஆம் இடத்து அதிபதியான புதன் உச்சமாக இருக்கிற பொழுது நீங்கள் வேலையில் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உடல்நிலை வந்து சரியாகும். இந்த அப்போ பிஸ்னஸ் நீங்கள் பண்ண வேணாம். வேலைக்குரிய அமைப்பு தான் இந்த சூரிய திசையில் அமையுது. வெளிநாட்டு அப்படின்னும்போது, வெளிநாட்டுங்கிறது 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல ஆகியிருக்கிறவங்களோட செவ்வாய் பாதகஸ்தானம். அப்போ நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம். உங்களுக்கு இங்கேயும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. மேலும் 5ஆம் இடத்துடைய சுக்கிரன் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை குறிக்குது. இந்த சூரிய திசை வரும் பொழுது நீங்கள் சுக்கிரனில் உங்களுக்கு ஒரு மனதளவிலேயே நிறைய குழப்பங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. மன அளவே நீங்கள் வந்து வெறுத்திருப்பீங்க வாழ்க்கையை. இந்த சூரியன்கிறது அதுக்கெல்லாம் ஒரு வெளிச்சமாக வந்து அவங்களுக்கு அமையும். அப்போ இந்த சூரிய திசை உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். உங்கள் குலதெய்வத்துக்கு 3ஆம் இடம் 12ஆம் இடம் காத்துனால உங்களுக்கு குலதெய்வத்திற்கு நில வாசலில் விளக்கு ஏற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, சர விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமியோட இருபுறமும் ஏற்றுகின்ற சர விளக்குகளை நீங்கள் வாங்கி கொடுங்க. முடிந்தால் எந்த அளவு உங்கள் குலதெய்வத்தை வெளிச்சமாக நீங்கள் ஆக்குறீங்களோ அந்த அளவு உங்கள் மனதளவில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிற அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை உங்கள் தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு ஒரே பரிகாரம், உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் விளக்கு, நில விளக்கு, சர விளக்கு இப்படி வாங்கி கொடுங்க. இல்லை லைட்டு, டியூப் லைட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அந்த தெய்வத்தின் கோயிலை வந்து ரொம்ப வெளிச்சமாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அதனோட பலன் வந்து இந்த சூரிய திசையில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சூரிய திசையில் சந்திர புத்தி வரும் பொழுது உங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கிட்டும். இந்த கல்யாணமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவரை மணந்தால் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். வீட்டில் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து உங்களை தியாகம் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அது நிலச்சிருக்காது. ஏன்னா அவங்களோட கலஸ்தர ஸ்தான அதிபதி சந்திரன் செவ்வாய் ராகு கூட சேர்ந்து பாதஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் முரடராக, முன்கோபம் கொண்டவராக அந்த மாதிரி கலஸ்தரம் தான் உங்களுக்கு காட்டுது. அப்போ நீங்கள் வீட்டில் பார்த்து கற்ற கல்யாணம் வந்து சிறப்பாக இருக்காது. அப்போ உங்களுக்கு மனதால் பிடித்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கான அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் தைரியமாக சொல்லணும். இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா ஷோராக அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை எதிர்த்து நீங்கள் வந்து உங்கள் மனதளவில் போராடி மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போது நீங்கள் இப்போது உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணாலுமே கூட அந்த கல்யாணம் வந்து ஊரறிய அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ யாருக்கும் தெரியாமல் உங்கள் நெருங்கிய சொந்தங்களை வைத்து அந்த கல்யாணம் பண்ணிடணும். அந்த கல்யாண சடங்குகளுமே நம்ம இந்த முறைப்படி பண்ணாமல் உங்களோட அதாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த மஞ்சள் கயிறு, மாங்கல்யம் இது எதுவுமே அணியாமல் வெறும் ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படி மட்டும் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணம் நிலைத்திருக்கும். அதாவது நம்ம மத சடங்குகள் எதுவுமே செய்யாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி மாலை மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த கல்யாணம் உங்களுக்கு நிலைத்திருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து முறைப்படி தான் பண்ணணும், யாகம் வளர்த்து இந்த மாதிரி மாங்கல்யம் தான் அணியணும் அப்படின்னீங்கன்னா அது வந்து இருத்தார தோஷத்துக்கு நீங்கள் கொண்டு போயிடும். இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் வேணும்னா இதுதான் பரிகாரம். உங்கள் ஜாதகமே இருத்தார தோஷ ஜாதகம் தான். அதிலிருந்து தான் நாங்கள் இருத்தாரம் அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாங்கல்யங்கிறத வந்து நீங்கள் 3ஆம் இடத்தை வேறு பார்க்குது. இந்த கிரண் சூரியன் வந்து இணைந்து 3ஆம் இடத்தை பார்க்குறது வந்து இருத்தார தோஷத்துக்கு வழிவகுக்கும். அப்போ அதுக்காக தான் இந்த மாங்கல்யங்கிறத எடுத்துகிட்டு வெறும் கையெழுத்து போட்டு மட்டும் மாலை மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த கல்யாணம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஊரறிய கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி அமைப்புலையும் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஜாதக பலன் தெரிந்து கொள்ள உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய கேள்வி இதை satyadharani@gmail.com இந்த மெயில் அடிக்க அனுப்புங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீயாக இந்த ஜாதக பலன். இனி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.